திடீர் உடல்நலக்குறைவு. நடிகர் நெப்போலியன் மகன் துடிதுடிச்சு இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடி நடந்த மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறை, தமிழக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஒருத்தவர் நெப்போலியன். அந்த காலத்துல வில்லன் நடிகரா அறிமுகமாகி அதன் பிறகு தனது நடிப்பு திறமையால தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி நடிகரா இருந்தவர் நெப்போலியன். நெப்போலியன் நடிச்சிருந்தா இன்னமும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள்ல தொடர்ந்து நடிச்சிருக்க முடியும். ஆனா அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவருக்கு பிறந்த மூத்த மகன் அவருக்கு ஏற்பட்ட விசித்திர நோயினால அவரை காப்பாற்ற முடியாது, அவரு சில வருடங்களே இறந்துடுவாரு அப்படின்னு அவரை மருத்துவர்கள் கைவிரிச்சிட்டாங்க. அந்த செய்தி நெப்போலியனை மனதளவுல மிகப்பெரிய ஒரு பாதிப்படைய வச்சது. தன் மகனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவருக்காக வெளிநாடுகள்ல சிகிச்சைக்கு ஈடுபடும் போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த முக்கியமான மருத்துவமனையில அவரை வைத்து சிகிச்சை பண்ணா கண்டிப்பா அவர் உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு தான் குடும்பத்தோட நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதன் காரணமா அவருடைய மகனுடைய இறப்பு அப்படிங்கிறது இப்போ சில வருடங்களா தள்ளி போடப்பட்டிருக்கு. தன் மகனுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு நெப்போலியன் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் வைத்து தன் மகனுடைய காப்பாத்திருக்காரு. ஒரு பெத்த மகனுக்காக அப்பா இந்த அளவுக்கு கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் தன் மகனுக்காக செஞ்சிருக்க இந்த விஷயங்கள் பல பேரை நெகிழ்ச்சடைய வச்சது. அது மட்டும் இல்லாம தனக்கு பிறகு தன் மகனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அன்பான துணி தேவை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு நடிகர் நெப்போலியன் அவருடைய உறவினர் சேர்ந்த ஒரு பெண்ணை தனது மகனுக்கு திருமணமும் பண்ணி வச்சாரு. இந்த திருமணம் கூட பல பேரால பயங்கர ஒரு சர்ச்சைக்குள்ளானுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் மகனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தன் மகனுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நெப்போலியன் இப்படி பண்ணது சரியில்லை அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க. திருமணமாகி இப்போ 2 வருடம் ஆக போகுது. எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் தன் மகனுக்காக தான் எல்லாத்தையுமே பண்றேன், தன் மகன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தன் மகனுக்காக இவ்வளவுதான் பண்ண நெப்போலியன் அவரு எதிர்பார்க்காத ஒரு சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதாவது திடீர்னு நள்ளிரவு அவருடைய மகனுக்கு பயங்கரமான ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. துடிச்சிருக்காரு. அதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அவரை உடனடியாக மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட நெப்போலியன் மகனுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு. அவருடைய உடல் பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்காங்க. இந்த மோசமான துயர் செய்தி சற்று முன் நெப்போலியன் குடும்பத்தினரையும் தமிழக மக்களையும் உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.